கலைஞர் ஐயா அவர்களை பேர் சொல்லி சொல்றாங்க. ஆனா கலைஞர் ஐயாவை எவ்வளவு பெரிய மூத்தவர்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய எழுத்தாளர்களா இருந்தாலும், இல்ல எவ்வளவு பெரிய ஃபீல்டுல பதிவிட்டிருந்தாலும் பேர் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயாவோட பேரை எவ்வளவு ஒரு பாரம்பரியமான, எவ்வளவு ஒரு மேலிடமான சட்டமன்றத்துல அவருடைய பேரை சொல்றாங்க. என்ன மேயர் பிரியா அவர்களே, கருணாநிதி சொல்லாம சேகுவரான்னு சொல்லுவாங்களா, இல்ல லெலின்னு சொல்லுவாங்களா, இல்ல கென்னடின்னு சொல்லுவாங்களா? கருணாநிதி தானே, அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தானே அது. இது ஒரு தெய்வ குத்தமா? சொந்த பேரை சொல்றது தெய்வ குத்தமா? கருணாநிதி தான் சொல்ல முடியும். நீங்க கலைஞர்னு ஒரு அடமொழியை வச்சதுக்காக கருணாநிதினு சொல்லிருக்கிற அந்த பேர் அழிஞ்சு போயிடுமா? அப்ப அவங்க அப்பா அம்மா வச்ச பேரை கருணாநிதியை நம்ம அழிச்சிடலாமா? என்ன கொடுமடா இது! கலைஞர், கர்மவீரர், மகாத்மா, இது மாதிரி நிறைய பேர் இருக்குது. இதெல்லாம் அடமொழி. இந்த அடமொழியில தான் கூப்பிடணும்னு சொல்றது ரொம்ப அடாவடியான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. என்னோட அப்பா அம்மா வச்ச பேரை நான் கேவலம் நினைச்சேன்னா நான் எவ்வளவு சர்வாதிகாரத்தான எண்ணத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கணும். கருணாநிதியோட சொந்த பேரை கருணாநிதி சொன்னதுக்கே இந்த அழுகிறீங்களே, அப்ப இது சர்வாதிகாரம் இல்லையா? கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் எப்பவுமே கலைஞர் தான் சொல்லுவேன். ஆனா கருணாநிதினு சொல்றதை நீங்க அரசியல் ஆக்குறீங்களே, இனிமேல் என்னோட எல்லா வீடியோலயும் நான் கருணாநிதி தான் சொல்லுவேன். ஏன்னா கருணாநிதியோட சொந்த பேரு கருணாநிதி தானே. அப்ப கருணாநிதினு சொல்லாம நான் என்னத்த சொல்ல?